தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழியின் வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஜயகாந்திடம் கேட்கலாம். விஜயகாந்த், வணக்கம். இந்த சோதனையின் கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் மேடம். அதாவது திமுக சார்பில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டியிடும் கனிமொழி கருணாநிதி கடந்த 2 வாரங்களாக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதாவது தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிகள் முழுவதுமே திருச்செந்தூர், ஒட்டப்பிடாரம், சிறுவைகுண்டம், கோயில்பட்டி, விளாத்திக்குளம் போன்ற பகுதிகள் தீவிரமாக கடந்த 2 வாரங்களாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் தான் இன்று காலை மீனவ பகுதிகள் முழுவதுமே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார். அதாவது குறிப்பாக புன்னக்காயல், ஆலந்தலை, மணப்பாடு, அமளி நகர், பெரியதலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில் அந்த திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய அமளி நகர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு பிரப்பரையை முடித்துவிட்டு பின்னர் மணப்பாடு பகுதியில் அந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்றார். அப்போது அந்த மணப்பாடு அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கனிமொழி வாகனத்தில், அந்த பிரச்சார வாகனத்தில் சென்ற போது அவரது வாகனத்தை மறைத்து முழுமையாக சோதனை செய்ததோடு மட்டுமின்றி அவரது உடைமைகளான பேக் உள்ளிட்டவைகளையும் முழுமையாக சோதனை செய்தனர். பின்பு அந்த வாகனம் முழுமையாக சோதனை பின்பு அனுப்பி வைக்கப்பட்டது. இதே போலதான் கடந்த வாரம் தூத்துக்குடியில் பரப்புரையை முடித்துவிட்டு பின்னர் நெல்லையில் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக கனிமொழி கருணாநிதி தூத்துக்குடியிலிருந்து நெல்லை புறப்பட்டு சென்ற போது தூத்துக்குடி அருகே உள்ள அந்த 3ஆம் மைல் பகுதியில் அவரது வாகனம் தேர்தல் பறக்கும் படையினரால் முழுமையாக சோதனை செய்து பின்னர் அனுப்பி வைக்கப்பட்டது. தொடர்ந்து அடுத்தடுத்து, அதாவது அந்த கடந்த வாரமும் இந்த வாரமும் தொடர்ந்து அவரது வாகனம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.